Hi, hello. Welcome to our channel VN Creativities. லீவ்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு. நாளைக்கு என்னடா வந்துட்டு லஞ்சு கட்டி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு தாங்க ஒரு சூப்பர் ரெசிபியோட வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? 1 pot வத்த குழம்பு சாதங்க. நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சுருக்குன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு தாராளமாக கட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு பேக் டு ரொட்டீன் திரும்புறதே கொஞ்சம் கடுப்பான விஷயம் தாங்க. அதுவும் காலையில் நேரமாக இருந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டணும்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் இப்படி ஈஸியாக 1 pot ரைஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் அண்ட் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே பொன்னிறமாகிற வரல பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துறேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இந்த பருப்போட சீரகம் சேர்த்துலன்னா சீரகம் வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும். பருப்பெல்லாம் வந்துட்டு பொரியறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் இப்போ சேர்த்துறோம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் அண்ட் இந்த வெள்ளைப்பூண்டு இது ரெண்டுமே எண்ணெயிலே நல்லா வந்து வணங்கி இருக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அடுத்ததாக இது கூடவே 2 வரமிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் போதும், ஸோ அதனால நான் 2 சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இதோட சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வணங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரலும் வணங்கணும், அப்படி வணங்கினா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா பொருளை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி அது நல்லா வந்து ட்ரை ஆகிடும். நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசல்லாம் போய் எண்ணெய் தனியாக அது பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வந்து வணக்கிடணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து வத்தல் ஆட் பண்ணணும். நான் வத்தல் இருக்குன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் தீர்ந்துச்சு, அதனால் அப்படியே செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புளியை கரைச்சி சேர்த்தும் போது அதை வந்து அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றது கணக்கு தெரியும். நான் இங்கே வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு யூஸ்வலாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த சாதத்துக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிடுறேன். நான் அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இல்லை கம்மியாக வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் தளன்னு கொதிச்சுட்டு இருக்கிறது கையில் படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம 1 pot வத்த குழம்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கரோட அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து குழஞ்சி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி விசிலை கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதில் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்.
இப்போ பாருங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம 1 பாட் வத்த குழம்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு பெருசாக எதுவும் வந்து சைடிஷ் தேவையில்ல. 2 அப்பளம் இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை முட்டை வறுவல் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது நாளைக்கு என்னடா சமையல் செய்யறது அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் செஞ்சுட்டு மறக்காம எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.